பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏசாயாவில் 49ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் படிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் கூட நமக்கு விரோதமாக நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, நம்முடைய வேலை செய்கிற இடத்துல நமக்கு விரோதமாக, அல்லது படிக்கிற இடத்துல, ஊழியத்தின் பாதையில் நமக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறவர்கள், வழக்காடி கொண்டிருக்கிறவர்களுக்கு நமக்கு பெயரை ஏற்படுத்த வேண்டும், பெயரை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ பேர் நமக்கு விரோதமாக வழக்காடலாம், போராடலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடே வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடுவேன். அல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு போராடுகிறவர்களோடே ஆண்டவர் போராடுவேன் என்று சொல்கிறார். அவர்களோடே நான் போராடி உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ரட்சித்து கொள்ளுவேன், காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளில் கூட நீங்கள் பயப்படாதீங்க. வழக்காடுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லையே, எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களோட நான் போராட எனக்கு பலன் இல்லையே என்று நினைக்கலாம். ஆனால் சொல்ல, உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்திலோடைய நீ எனக்கு முன்பாக உண்மையாக இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளையும் நான் காப்பாற்றுவேன், நீயும் உன்னையும் நான் காப்பாற்றுவேன், உன்னை மீண்டு வர உனக்காக வழக்காடி உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் கூட விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு வழக்காடுகளோடு அவர் கூட இருந்து நம்மை வெற்றி சிறக்க செய்வார். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமேன், ஆமேன். ஜாமனுவோம். சோதரம் ஆண்டவரே, சோதரம். எங்கள் அன்பை நேசிக்கதான பரலோகத்தின் தந்தை, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளில் கூட ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசினீங்களா ராஜா. ஆண்டவரே, நான் உன்னோட வழக்காடுகளோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளையும் ரட்சித்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. இந்த நாளில் கூட எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, எங்களுடைய வேலையில், எங்களுடைய தொழிலில், எங்களுடைய பிஸ்னஸுக்கு விரோதமாக, எங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாக, எங்களுடைய படிப்புக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வழக்காடுகிற எல்லா மனுஷீக வல்லமைகளை, எல்லா பொல்லாத ஆவிகளின் சேஷ்டைகளையும் நீர் சுட்டரிப்பீராக. நீர் சொல்லிக்கிறீங்க, யுத்தம், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த நாளில் எங்களுக்காக நீர் வழக்காடுங்க, எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுங்க, எங்களுக்காக நீர் எங்களை ஜெயத்தை கொடுப்பீராக. இந்த நாளில் கூட ஆண்டவரை இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றிலும் கரம் கொடுத்து ஜெயத்தை கொடு கட்டளையிட்டு நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு வழக்காடுகளோட ஆண்டவர் யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுப்பார், நம்மை வெற்றி சிறக்க செய்வார். ஆமீன், ஆமீன்.